பக்தி கிளீட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்து வருகிறேன். எல்லாம் அல்ல என் தாய் பிரத்யங்கர விஷ்ணுமாயனுடைய பரிபூரணமான ஆசி இதை பார்க்கின்ற கேட்கின்ற மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் 2, 3 நாள், திருவோணம், அவிட்டம் 1, 2 முழுமையாக நிறையணும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த பலம் குறைந்தாலும் தெய்வ பலம் குறையக்கூடாது, அந்த மனோபலம் குறையக்கூடாது, தேக பலம் குறையக்கூடாது. இந்த 3 பலத்தையும் தரக்கூடிய ஒரு மாதம் இருக்குங்க, ஒரு நாள் இருக்குங்க. நாள் நம்மை நகர்த்துவது போல, ஒவ்வொரு கட்டமும் நம்மை கடந்து செல்வது போல எதுவுமே இல்லை. காலம் செய்வது போல கடவுளும் செய்யார் என்றெல்லாம் நம்முடைய பெரியவங்க சொல்லியிருக்கிற காரணம். அந்த வகையில் ஒவ்வொரு மாதத்துக்குமே சிறப்பு. பக்தி கிளீட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாதத்துக்கும் தமிழ் மாதத்திற்கு பலாபலங்களை எல்லாம் சோழி பிரசனம் சொல்லி வந்தாலும் கூட இந்த ஆடி மாதம், இந்த ஆடி மாதத்தினுடைய அற்புதத்தை சொல்லிக்கிட்டே போலாங்க. ஆடி தபஸ், என் அன்னை கோமதி அம்மனுக்கு இந்த ஆடி தபஸ், ஆடி பூரம், ஆடி அமாவாசை என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே போனாலும் ஒரு சிறப்பு. என் அன்னை பராசக்தி நவகிரக ரூபினி, என் அன்னையின் அம்சம் நிறைந்த மாதம் இந்த ஆடி மாதம். அதைத்தானே சொன்னார்கள் ஆடிப்பட்டம் தேடி விதை என்று. அது விதை மட்டுமல்ல, பீஜம் என்று சொல்லக்கூடிய மந்திர சாஸ்திரம் கற்றுக்கொள்வதற்கும் சரியான ஒரு காலகட்டம் இந்த ஆடி மாதம். அந்த வகையில் பார்க்கும்போது மகர ராசிக்கு இந்த ஆடி மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ சோழி பிரசனத்தில் பார்க்கலாம். மகர ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, மகர ராசி இருக்கக்கூடிய உத்திராடம் 2, 3 நாள், திருவோணம், அவிட்டம் 1, 2 படாத பாடுபட்டீர்கள். உடல் ரீதியாக மன ரீதியாக நிறைய ஏமாற்றங்களை சந்தித்தீர்கள். தீராத கலங்கம் உண்டாவதற்கான சூழ்நிலை இருந்தாலும் கூட தப்பித்தோம் பிழைத்தோம் என்று வந்தீர்கள். தெய்வ சக்தி மட்டும் உங்களுக்கு துணை இல்லாவிட்டால் உங்கள் வாழ்வு படாத பாடுதான். அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு நல்ல தெய்வ பக்தியும் ஒரு நல்ல இறை வழிபாடும் பித்தர்களுடைய ஆசியும் இருந்ததனால் மட்டுமே கரையேற முடிந்தது. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாத சனியாக இருந்தாலும் கூட பாதி தூரம் கடந்து வந்து விட்டீர்கள். கவலையே பட வேண்டாம், இறுதி கட்டத்தில் இருக்கின்றீர்கள். கொஞ்சம் கவனமும் நிதானமும் பொறுமையாக இருப்பீர்களானால் அந்த பொறுமையும் நிதானத்தை தரக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதம் அற்புதம். மற்ற ராசிக்கு எப்படி இருக்கோ இல்லையோ, மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பொன் வைக்கும் இடத்துல பூ வைக்கிற மாதிரி தான். ஒரு சரியான ஒரு சோதனை களம் என்று சொல்வேன். ஒரு பரீட்சையை எழுதுகிற ஒரு மாணவன் நிலையிலிருந்து தான் சொல்லுவேன். மன ரீதியாக உடல் ரீதியாக தவறான பாதையை நோக்கி நகராமல் மனதை ஒரு நிலைப்படுத்திக் கொள்வீர்களானால் அற்புதம் என்றே சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் 3 கிரகங்கள் உங்களுக்கு துணையாக எப்பொழுதுமே நின்று கொள்ளும். பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானை பொறுத்தவரை பாராமுகமாக இருந்து விட்டாலும் அவரும் உங்களுக்கு துணையாகத்தான் இருக்கின்றார். களத்திரகாரகன் சுக்கிரனை பொறுத்தவரைக்கும் அருமையான பயிற்சி இந்த ஆடி மாதத்தில். சிம்ம சுக்கிரனகத்தார் அவர் பலர்ந்திருக்கின்றார். அதே நேரத்தில் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் கனவுகள் மெய்ப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஒரு அடி மண்ணாவது ஒரு அடி இடமாவது வாங்குகின்ற அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து சொந்த வீடு கட்டி வாழ்வதற்கான, குடும்பத்தில் நிம்மதியாக வாழ்வதற்கான, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை இந்த ஆடி மாதத்திலே மகர ராசிக்கு அமைத்து இருக்கின்றார். இருப்பது என்னவோ சனியினுடையது. பாதசனியாக இருந்து விட்டாலும் பதட்டமே பட வேண்டாம். பாதசனி காலத்தில் வெற்றியை ருசித்தவர்களும் வெற்றியை நோக்கி நகர்ந்தவர்களும் நல்ல திருமண யோகத்தை பெற்றவர்களும் அதிகம். அதுக்கு காரணம் களத்திரகாரகன் சுக்கிரன் தான். எந்த பாதிக்கு வந்தாலும் அந்த பாதிப்பிலிருந்து உங்களை காக்கின்ற ஒரு சக்தி சிம்ம சுக்கிரனாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான். அந்த வகையில் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதம் அற்புதம் தரக்கூடிய, திருப்புமுனை தரக்கூடிய, இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு பொற்காலம் என்றே சொல்லுவேன் மகர ராசிக்கு. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் வாங்கிய கடனை அடைப்பதற்கு படாத பாடுபட்டீர்கள். அந்த கடனை அடைத்து நிம்மதி தருகின்ற ஒரு மாதம். அதே நேரத்தில் யாரையெல்லாம் நம்பி ஏமாந்து போனீர்களோ, எங்கெல்லாம் எதையெல்லாம் இழந்தீர்களோ, இழந்ததையெல்லாம் ஈடு செய்யக்கூடிய ஒரு நல்ல மாதம். கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் சற்று கவனமாக இருக்கணும். காரணம் என்னென்னா, இந்த காலகட்டத்தில் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு இருவருக்குள்ள ஒருவர் புரிந்து கொள்ளாத ஒரு தன்மையை தந்து கொண்டிருப்பார். அதனால அதே நேரத்தில் கவலைப்பட வேண்டாம். அந்த அந்யோன்யத்தை அதிகப்படுத்துகின்ற தன்மை, ஒருவர் உணர்ந்து கொண்ட ஒரு தன்மையை சுக்கிரன் தருவார். ஒரு பக்கம் செவ்வாய் இல்லறத்தை சில சங்கடங்களை தந்தாலும் கூட களத்திரகாரகன் சுக்கிரன் அந்த சங்கடத்தை ஈடு செய்கின்ற வகையில் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்வை தருவார். என்னை பொறுத்த வரைக்கும் 3 பலம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த 3 பலமாக இருக்கணுங்க. இந்த 3 பலத்தையும் முழுமையாக இழந்து இருக்கின்ற ஒரு நிலையைத்தான் நான் பார்க்கின்றேன். அனாதை போன்ற ஒரு நிலையில் இருப்பதைத்தான் நான் பார்க்கின்றேன். கவலைப்பட வேண்டாம். இந்த ஆடி மாதம் மனோபலம், தேக பலம், தெய்வ பலம், இந்த 3 பலத்தையும் உங்களுக்கு
சேர்த்து தரப்போகின்றது. காரணம் என்னன்னா, அதைத்தான் சிம்ம சுக்கிரன், இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் தரப்போகின்றது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த 3 பலம், இந்த 3ஐயும் இந்த மாதத்தில் பெற இருப்பதனால இழந்ததை திரும்ப பெறுவதோடு எதையும் இழக்காமல் நிம்மதியான ஒரு வாழ்வை நோக்கி நகர்த்துகின்ற அருமையான சந்தர்ப்பம். என்னை பொறுத்தவரை தந்தையோடு சில கருத்து வேறுபாடுகள் வந்து மறையும், குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் மறையும், அந்யோன்ய குறைபாடு ஏற்படும், உங்களை பிறர் புரிந்து கொள்ளாமலே போகலாம். அதன் காரணமாக சில வீண் தர்க்கங்கள் வேண்டாம். அதாவது தேவையில்லாத விஷயத்தில் தலையிடுவதும், தேவையில்லா பிறர் விஷயத்தில் மூக்க நுழைப்பதும், பிறருக்கு அறிவுரை கூறுவதும், இதையெல்லாம் முடிந்தவரை இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்வது நல்லது. தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது நல்லது. யோககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகுவை பொறுத்தவரை நல்ல மாற்றத்தை தருவார், ஒரு நிம்மதியை தருவார். உடல்நிலையை கவனித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா சுமரி இருந்தால் மட்டுமே சித்திரம் வரைய முடியும். அந்த வகையில் என்னை பொறுத்தவரை இந்த ஆடி மாதம் மகர ராசிக்கு ஒரு அற்புதமான மாதம். அதே நேரம் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த பராசக்தி ஒருவளே உங்களை காத்து நிற்கக்கூடியவள். அந்த பிரத்யேகரா தேவிக்கு வேப்பிலை மாலையோ அல்லது அரளிப்பூ மாலையோ அல்லது எலுமிச்சம்பழம் கோக்கப்பட்ட மாலையோ சாத்தி வழிபாடு பண்ணுங்கள். முடிந்தால் ஒரு முறை 3 சக்திகள் என்று சொல்லக்கூடிய இந்த பராசக்தி என்று சொல்லக்கூடிய பொன்னைநல்லூர் மாரியம்மன், தஞ்சாவூர், சமயபுரம் மாரியம்மன், இந்த திருச்சி உறையூரில் இருக்கக்கூடிய வெக்காளியம்மன், இந்த ஆலய தேவதைகளும் வாய்ப்பு இருந்தால் தரிசிப்பதும், அந்தந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அம்மனுக்கு குங்கும அர்ச்சனையோ அல்லது எலுமிச்சம்பழ மாலையோ வேப்பிலை மாலையோ சாத்து வழிபடுவது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு நம்பிக்கையும் தரக்கூடிய மாதம் இந்த ஆடி மாதம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு ஒரு முக்கியமான செய்தி சொல்லியே தீர வேண்டும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதன் ஒரு மகர ராசியை பொறுத்தவரைக்கும் எதிரிகளை எளிதிலே உங்கள் பக்கம் நீங்களே வலுக்கட்டாயமாக வச்சுக்குவீங்க. நீங்கள் நல்லது சொன்னால் கூட அது வந்து உங்களுக்கு எதிர்விளைவைத்தான் ஆற்றும். நீங்கள் யாருக்கெல்லாம் உதவி செஞ்சீங்களோ, அது யாராக இருந்தா என்ன, பெற்ற தாயாக இருந்தானா, தந்தையாக இருந்தானா, மனைவியாக இருந்தானா, நீங்கள் யாருக்கெல்லாம் உதவி செய்கின்றனோ அவர்களெல்லாம் உங்களுக்கு பகையாக போவது உங்கள் விதியோ வினையோ. இருந்தாலும் கூட ஒரு துணை இருக்கின்றார். என்னை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவருடைய வலையில் நீங்கள் இருந்தாலும் கூட புதன் பகவானுடைய அருளை நீங்கள் எப்போவாது பெறலுங்க. மகர ராசிக்கு இந்த சோழி பிரசனத்தில் அவனு சொல்லியே தீரணும். காரணம் என்னென்னா, ஜென்ம சனியிலிருந்து பாத சனிக்கு வந்து நிற்கிறீங்க. சனி பகவானுடைய இறுதி கட்டம் கடுமையான தாக்குதல்களை மன ரீதியாக பொருளாதார ரீதியாக சந்தித்து வந்த காலகட்டத்தில் ஒரு கிரகம் புதன் பகவான், புதனுடைய அருளை நீங்கள் முழுமையாக பெற்றால் மட்டுமே உங்கள் வாழ்க்கை நலமாக வளமாக இருக்கும். அந்த வகையில் புதனின் அருளை பெற வேண்டுமானால் பச்சை நிறம், பச்சை நிறத்தில் ஆடை அணியுங்க. பச்சை நிறத்தில் ஆடை அணிவதோ, பச்சை நிற கற்களை கொண்ட மோதிரங்களை அணிந்து கொள்வதோ, அந்த மோதிரம் கூட வெள்ளி மோதிரமாக தான் இருக்கணும். ஏன்னா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் குரு என்று சொல்லக்கூடிய பொன்னன் என்று சொல்லக்கூடிய தங்கம் ஆகாது. அதனால வெள்ளி என்று சொல்லக்கூடிய கலத்திரகாரன் என்று சொல்லக்கூடிய வெள்ளி மோதிரங்களை பச்சை கற்களை வைத்து அணிந்து கொள்வது மகர ராசிக்கு இந்த ஆடி மாதத்தில் சிறப்பு.